ஹலோ நண்பர்களே! அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு தகவலோட தான் வந்திருக்கிறேன். அதாவது என்னன்னு சொன்னா, நெறைய பேர் வந்து இந்த டிஆர்சிஎஸ்எல் சம்மந்தமான வீடியோக்கள் அண்ட் நெறைய நியூஸ்கள வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதன் அடிப்படையில வந்து நெறைய பேர் கேட்ட கேள்விக்கு நாங்க அதாவது டிஆர்சிஎஸ்எல்ல வந்து தங்களுடைய மொபைல்ல வந்து என்ன மாரி பதிவு செய்யலாம் என்பத பத்தி தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தங்களுடைய ஊடக சந்திப்பில அது சம்மந்தமான தெரிவித்தல்கள வந்து வழங்கியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்களுடைய தொலைத்தொடர்பு சாதனங்கள என்ன மாரி பதிவு செய்யலாம் என்பது பற்றியும், தனிநபர் கொண்டு வரக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்கள் உதாரணமா மொபைல் ஃபோன வந்து என்ன மாரி பதிவு செய்யலாம் என்பத பத்தியும் வந்து அவங்க வந்து தெளிவூட்டியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில உங்களுடைய மொபைல் ஃபோன்கள வந்து என்ன மாரி பதிவு செய்யலாம் என்பத பத்தி இந்த வீடியோல நாங்க பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னால நம்ம சேனல்ல புதுசா பார்வையிடக்கூடிய நண்பர்களா இருந்தா, கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனைய சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள். தங்களுடைய பாஸ்போர்ட்ட பயன்படுத்தி தான் அவங்க வந்து சிம் கார்டுகள வந்து பெற்றுக்கொள்வாங்க. அந்த சிம் கார்டுகள வந்து பயன்படுத்துற சந்தர்ப்பத்தால வந்து, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து தங்களுடைய மொபைல் ஃபோன வந்து பதிவு செய்ய தேவையில்ல என்று சொல்லி, அவங்க வந்து தங்களுடைய ஊடக சந்திப்பில வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, அவங்களுடைய பாஸ்போர்ட்ட பயன்படுத்தி குடுக்கக்கூடிய சிம் அட்டைகள்லயே வந்து அவங்களுடைய அந்த பதிவெல்லாம் செஞ்சு குடுக்குறதால வந்து, அவங்க வந்து எந்தவித பதிவும் செய்ய தேவையில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு. இப்ப 2வதா பார்த்தீங்கன்னு சொன்னா, வெளிநாட்ல இருந்து மொபைல் ஃபோன வந்து இலங்கையில பாவிப்பதற்காக கொண்டு வரக்கூடிய தனிநபர் வந்து என்ன மாரி பதிவு செய்யலாம்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ முதல்ல வந்து அவங்களுடைய குரோம் ப்ரௌசர்ல வந்து டிஆர்சிஎஸ்எல் ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போய்த்துக்கொள்ளுங்க. போய்த்துட்டு முதலாவதா பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து இண்டிவிஜுவல் ஐஎம்இ ரெஜிஸ்ட்ரேஷன்னு சொல்லி முதலாவதா வந்து பெரிய படம் ஒண்ணு போட்டிருப்பாங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து இண்டிவிஜுவல் ஐஎம்இஐ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதில வந்து கீழ போட்டிருப்பாங்க என்னன்னு சொன்னா, இங்கிலீஷ்ல வந்து போட்டிருப்பாங்க. புதுசா வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய டிவைஸ்கள தான் இந்த இடத்துல பதிய சொல்லி. அதாவது ஏற்கனவே இலங்கையில வந்து ஜனவரி 28க்கு முதல் பயன்படுத்தின டிவைஸ்கள் வந்து இந்த இடத்துல பதிவு செய்ய தேவையில்லைன்னு சொல்லியே அவங்க முன்னுக்கு போட்டிருப்பாங்க. ஜனவரி 29க்கு பிறகு கொண்டு வந்து இலங்கையில பாவிக்கக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்கள் உதாரணமா மொபைல் ஃபோனா இருக்கலாம். வேற வேற டிவைஸ் சிம் பயன்படுத்தி பாவிக்கக்கூடிய டிவைஸ்களா இருக்கலாம். அத தான் பதிவு செய்யணும்னு சொல்லி இந்த இடத்துல முதலாவதே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில முதலாவதா பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய அ நேம் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஃபுல் நேம வந்து இந்த இடத்துல குடுத்துக்கொள்ளுங்க. 2வதா பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து உங்களுடைய தபால் முகவரிய குடுத்துக்கொள்ளுங்க. 3வதா பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு இமெயில் அட்ரஸ இந்த இடத்துல குடுத்துக்கொள்ளுங்க. 4வதா பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதாவது இலங்கையில பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல குடுத்துக்கொள்ளுங்க. 5வதா பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து உங்களுடைய நேஷனல் ஐடென்டி கார்ட் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுடைய நேஷனல் ஐடென்டி கார்ட் நம்பர் வந்து இந்த இடத்துல குடுத்துக்கொள்ளுங்க. அப்ப 6வதா பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய ஐஎம்இ நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. சில மொபைலுக்கு வந்து ஒரு சிம் பயன்படுத்தி பாவிக்கக்கூடிய மொபைலுக்கு வந்து ஒரு ஐஎம்இ நம்பர் தான் வந்து காணப்படும். 2 சிம் வந்து பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோனுக்கு வந்து 2 ஐஎம்இ நம்பர் வந்து காணப்படும். அதன் அடிப்படையில வந்து 1வது ஐஎம்இ நம்பர் 6வதுல வந்து குடுத்துக்கொள்ளுங்க. 2வது ஐஎம்இ நம்பர வந்து 7வது இடத்துல குடுத்துட்டு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்மிட் பட்டன வந்து கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுடைய தகவல் அனைத்துமே வந்து இலங்கை தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவுக்கு வந்து போய் திரும்ப அவங்க ஓரிரு மணித்தியாலங்களுக்குள்ள அல்லது ஓரிரு நாட்களுக்குள்ள உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன வந்து செய்து உங்களுடைய மெயிலுக்கும் அண்ட் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில உங்களுடைய தகவல்கள திரும்ப அவங்க அனுப்புவாங்க. அது சம்மந்தமான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து செய்யப்படும். அதே டைம்ல உங்களுடைய மொபைல் ஃபோன்ல வந்து ஐஎம்இ நம்பர பார்வையிடுறேன்னு சொன்னா, *#06# வந்து நீங்க டைப் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுடைய மொபைல் ஃபோன்ல இருக்கக்கூடிய ஐஎம்இ 1 அண்ட் ஐஎம்இ 2 2 நம்பரும் வந்து ஷோ ஆகும். அத வந்து இந்த இடத்துல நீங்க குடுத்துக்கொள்ள முடியும். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுபோல புதிய தகவல்களுக்கு தொடர்ந்தும் நம்ம சேனலோட இணைந்து கொள்ளுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும் என்பதை பத்தி கீழ கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சுக் கொள்ளுங்க. அடுத்த ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கலாம். ஓகே நண்பர்களே, பாய்.